வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் வந்து நாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு காஞ்ச இறால் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து காஞ்ச இறால் வந்து இப்படி தாங்க இருக்கும். கருவாடு நம்ம வந்து நார்மல் கருவாடு வாங்குவோம்ல, இது வந்து இறால் வந்து கருவாடு மாதிரி வச்சுருக்காங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கருவாடு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இதில் தலையையும் வாலையும் பிச்சு எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதான் வந்து குழம்புல போடணும். நமக்கு இறால் வாங்கினோன்னா எந்த அளவு தலையும் வாலும் போக கொஞ்சமாக கிடைக்கும், அதே மாதிரி தாங்க இதுலேயும். இது வந்து சின்ன இறாலுங்க. எனக்கு வந்து பெரிய இறால் வந்து கிடைக்கல. இது வந்து ரொம்ப சின்ன இறால் தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை வந்து வறுத்து ஒரு சம்மந்தி பொடின்னு சொல்லுவாங்கங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் வந்து குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி அதோட தலையையும் வாலையும் எடுத்துகிட்டு இந்த தோல் மாதிரி இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக, அது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த இதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த நடுவில் இருக்கிறத மட்டும்தான் குழம்புல போட போகிறோம். தலையும் வாலும் நமக்கு தேவையில்லை, அது தூர போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்கங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கம்மியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் வைக்க கருவாட்டு குழம்பு மாதிரி வைக்காமல் வறுத்து அரைச்சி வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது கேரளாவில் வாங்கிட்டு வந்தேங்க வரும்போது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டுடலாங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். நான் இந்த அழுக்கு எல்லாமே போயிடும். ஒரு 2 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும் இதை வந்து. இப்போ நான் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதில் இருக்க மண் தூசி எல்லாமே போயிடும். வெந்நியில் போட்டுறாதீங்க, பச்சை தண்ணியில் தாங்க போடணும். இப்போ பாருங்கள், போட்டு நல்லா ஒரு அலசி தண்ணியை தூர கொட்டிட்டு 2 தண்ணி போட்டு அலசி 3வது தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம குழம்பு வைக்கிற வரைக்கும் ஊறட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா இதில் அழுக்கு எல்லாமே போயிருங்க. 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தோன்னா போயிடும். எடுத்துகிட்டு நம்ம வந்து கடைசியாக ஒரு தண்ணியில் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து துருவி எடுத்த தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சட்டியில் போட்டு நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடணும். இது பச்சையாக தேங்காய் அரைச்சி வச்சிங்கன்னா இது நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே குழம்பு கொதிக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கங்க. அடுப்பை வந்து கூட்டி வச்சிட வேண்டாம், கரிஞ்சிரும். அப்புறமா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்த்திங்களா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். தேங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடு சாதத்துக்கு குழம்பு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்டு பார்த்திங்களா, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு. ஒன்று தான் இருக்குது வெள்ளையாக, அதுவும் ஆயிரும். இப்போ வந்து இதுக்கு மசாலா பொடி போட்டுக்கலாங்க. நான் வந்து மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து போட்டுட்ருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மல்லித்தூள் ஜாஸ்தி இருக்கணும், மிளகாத்தூள் கம்மி இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதுக்கும் பச்சை வாடை போகிற அளவுக்கு தேங்காயோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. கருகிடக்கூடாது. பாருங்கள், நல்ல கரெக்டான பதத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். மசாலா கருகிடக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் வந்து அடுப்பை குறைச்சி வச்சே இது பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க, போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா வறுத்துக்கலாங்க.
இப்போ மசாலா தேங்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த பாருங்கள் நல்லா கரெக்டான பதமாக வந்துருச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். குறகுறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா விழுதாக அரைச்சிடணும். இப்போது திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எந்த கருவாட்டு குழம்புக்குமே வெந்தயம் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இது வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக கடுகுங்க. ரெண்டும் நல்லா வெடிச்சிடட்டும். கருகிடக்கூடாதுங்க. வெந்தயம் கசப்பு தன்மை வந்துடும். கருகாமல் கரெக்டான பதமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் வந்து இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இது வந்து ஓரளவு ஃப்ரை ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு வதங்கிட்டுருக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயத்தை. இப்போது இந்த கருவாடை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. 2-3 வாட்டி நான் வந்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கருவாடை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கும் போதே வாசனை சூப்பராக வருங்க. இது ஃப்ரை ஆகும்போதே அப்படி வரும் ஸ்மெல்லு. பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறுதா. நம்மளோட இறால் வந்து கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது பாருங்கள். லைட்டாக ஃப்ரை ஆகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போவே வாசனை அப்படி வருதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதங்கிடட்டும் அது. இப்போ எல்லாமே லைட்டாக ஆரஞ்சு கலரில் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நம்ம போட்ட இறால் எல்லாமே பாருங்கள் லைட்டாக ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வரது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாங்க. ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து குழம்பு இந்த கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வற்றும்போது குழம்பு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதில் வந்து ரொம்ப உப்பு இருக்காதுங்க இந்த கருவாடில். துண்டு கருவாடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு இருக்கும். இதில் வந்து உப்பே இருக்காது, நார்மலான இது மாதிரி தான் இருக்கும். வெறும் அந்த இறாவை வந்து காய வச்சு தான் வச்சுருப்பாங்க. உப்பு அவ்வளோவா இதில் இருக்காது. இந்த பாருங்களேன் நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கலாங்க. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்த பாருங்கள் புளியும் கொஞ்சமாக விட்டுருக்கேன். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதோடு சேர்த்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு வந்து கொதிச்சிடட்டும். உப்பு காரம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நான் இனிமேல் எதுவுமே போடலை. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வற்றணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இறாவை பார்த்தீங்களா கொதிச்சிட்ருக்கு நல்லா. இது வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ டக்குன்னு வெந்துருங்க. இறா வந்து 10 நிமிஷம் தான் வேகிறதுக்கு. பார்த்தீங்களா குழம்போட கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இருந்ததை விட. இப்போ இறாலாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இறா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. குழம்பு வாசனை 4 வீடு வரைக்கும் வருதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வற்றுச்சுன்னா குழம்பு கரெக்டான இதில் வந்துடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட வேண்டியதுதான். நல்லா வெந்து வந்து சூப்பராக இருக்குது.
இந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். இறால் வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இறால் குழம்பும் முடிஞ்சு போச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.